ஆசிரியர்களிடம் எந்த பிரச்சனை இருந்தாலும் சக ஆசிரியர்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உங்கள் அருகில் இருக்கும் ஆசிரியரிடம் ஒரு முறையாவது எப்படி இருக்கிறீர்கள் என கேளுங்கள், அவர்களுடன் உரையாடுங்கள், அவர்களுக்கு ஆதரவாக சில வார்த்தைகளை பேசுங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்லாங்கூரில் ஆசிரியை ஒருவர் தற்கொலை செய்து கொண்டது மனதில் அவர் எவ்வளவு பாரங்களை சுமந்திருப்பார் என சிந்தித்து பார்க்கவே மனம் கனக்கிறது என்று அவர் தெரிவித்தார். இந்த சூழலில் அந்த குடும்பத்தின் நிலை அறிந்து அவர்களுக்கு ஆதரவாகவும் இருங்கள் என்று ஆசிரியர்களை கல்வி அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உங்களுடன் இருக்கும் சக ஆசிரியர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்களா, மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை தயவு செய்து அறிந்து செயல்படுங்கள் என்று அவர் அறிவுறுத்தினார். என்னை நம்புங்கள், எந்த சூழலிலும் ஆசிரியர்களை புறம் தள்ள மாட்டேன் நான் என்று ஃபத்ரினா சிடேக் நம்பிக்கை அளித்தார். ஆசிரியர்கள் தனியாக இல்லை, அவர்களுடன் நான் இருக்கிறேன். அவர்கள் தனியாக இல்லை, அவர்களுக்கு ஆதரவாக சக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையை நாம் அவர்களுக்கு கொடுப்பதும் நமது பொறுப்பு என்று ஃபத்ரினா சிடேக் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். பள்ளியில் இளம் ஆசிரியை ஒருவர் தூக்கிலிட்டு தற்கொலை செய்த விவகாரத்தை காவல்துறை விசாரித்து வரும் நிலையில் இன்று காலை கல்வி அமைச்சின் தலைமை இயக்குநர் டாக்டர் அசாம் அமாட் சம்பந்தப்பட்ட பள்ளியை ஆய்வு செய்தார். ஆசிரியையின் உயிரிழப்பு சாதாரணமானது இல்லை என்றும் இந்த விவகாரத்தை முழுமையாக விசாரிக்க ஸ்லாங்கூர் மாநில கல்வி இலாக்காவும் கல்வி அமைச்சும் முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எந்த ஒரு மூன்றாம் தரப்பின் தலையீடும் இல்லாமல் பள்ளி நிர்வாகத்திடம் விசாரணை இன்று மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். இந்த விவகாரம் பாதிக்கப்பட்ட ஆசிரியையின் குடும்பத்திற்கு உளவியல் அடிப்படையிலான ஆதரவையும் வழங்கவிருப்பதாக கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சின் தலைமை இயக்குநர் டாக்டர் அசாம் அமாட் தலைமையிலான ஆய்வுக்குழு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் தனிப்பட்ட உரிமைகளை பாதுகாக்கும்படி அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தின் உண்மையான காரணத்தை எந்த ஒரு பாராபட்சமும் இல்லாமல் கல்வி அமைச்சும் காவல்துறையும் விசாரிக்கும் என்றும் ஃபத்ரினா சிடேக் நம்பிக்கை தெரிவித்தார். தகுதி உள்ள 16.7 மில்லியன் மலேசியர்களில் 14.2 மில்லியனுக்கும் அதிகமானோர் பூடி மடானி ரோன் 95 இலக்கு எரிபொருள் மானிய திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுள்ளதாக இரண்டாம் நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் 13.4 பில்லியன் லிட்டருக்கும் அதிகமான ரோன் 95 எரிபொருள் நுகரப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். அக்டோபர் 2025 முதல் ஜூன் 2026 வரையிலான உண்மையான பூடி 95 பயன்பாட்டு தரவுகளின் அடிப்படையில் பூடி 95 பயனர்களில் ஒரு விழுக்காட்டிற்கும் குறைவானவர்களே மாதத்திற்கு 200 லிட்டருக்கும் அதிகமான ரோன் 95 ரக பெட்ரோலை தொடர்ந்து பயன்படுத்துவதாக அவர் கூறினார். சராசரியாக ரோன் 95 நுகர்வு மாதத்திற்கு சுமார் 100 லிட்டராக உள்ளது என்று அவர் இன்று நடைபெற்ற கேள்வி பதில் அமர்வின் போது நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமை நெகிரி செம்பிலான் தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்காக பிரிகாத்தான் நேஷனலுடன் இணைந்து செயல்பட்டதன் மூலம் பரிசான் நேஷனல் பக்காத்தான் ஹரப்பானுக்கு பின்னால் இருந்து குத்தி உள்ளது என்று அமானா கட்சியின் துணை தலைவர் முசாஹித் யூசுப் ராபா தெரிவித்துள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருந்து கொண்டே பிரிகாத்தான் நேஷனலுடன் இடங்களை பிரித்து கொள்ள பரிசான் நேஷனல் எடுத்த முடிவு வாக்காளர்களுக்கு ஒரு குழப்பமான அரசியல் செய்தியை அனுப்பியதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில தேர்தல்களில் பக்காத்தான் ஹரப்பானுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் போது பரிசான் நேஷனல் தனது அமைச்சர்கள் மற்றும் பிற பதவிகளில் உள்ளவர்கள் வகிக்கும் பதவிகள் உட்பட அரசாங்கத்தில் தனக்குள்ள நிலையை பயன்படுத்தி கொண்டது என்றும் முசாஹித் கூறினார். மாநில தேர்தலுக்கு முன்பு கூட்டாக அமைக்கப்பட்ட நெகிரி செம்பிலானின் ஒற்றுமை அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்காக பிரிகாத்தான் நேஷனலுடன் இடங்களை பிரித்து கொண்டு தனது கூட்டாளியை வெளிப்படையாக குத்திய பரிசானின் அணுகுமுறை வருந்தத்தக்கது என்று அவர் தெரிவித்தார். வாக்காளர்களின் முடிவை தாம் மதித்தாலும் குறுகிய இனம் மற்றும் மதம் சார்ந்த கருத்துக்களை ஊக்குவிக்கும் கட்சிகள் சமூகங்களுக்கு இடையிலான நம்பிக்கையின்மையை மோசமாக்கி தேசிய நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று முசாஹித் தெரிவித்தார். ஆவணங்களற்ற வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு மோசடியாக வழங்கப்பட்ட தற்காலிக வேலைவாய்ப்பு வருகை அனுமதி சீட்டுகளை வழங்கும் ஒரு கும்பலுக்கு சட்டவிரோத முகவராக செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மியான்மர் நாட்டு பெண் ஒருவரை குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது.
கடந்த சனிக்கிழமை பண்டார் மக்கோத்தா சராஸில் உள்ள ஒரு குடியிருப்பு வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்ட 8 மியான்மர் குடிமக்களில் அந்த பெண்ணும் ஒருவர் என்று குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குனர் டத்தோ ஜகாரியா ஷஃபான் தெரிவித்தார். மேலும் முதலாளிகளுக்கு தொழிலாளர்களாக அனுப்பப்படுவதற்காக காத்திருந்ததாக நம்பப்படும் ஒரு மியான்மர் ஆணும் 6 மியான்மர் பெண்களும் கைது செய்யப்பட்டனர். 29 முதல் 56 வயதுக்கு உட்பட்ட 8 சந்தேக நபர்களில் சந்தேகிக்கப்படும் சட்டவிரோத முகவர், விசா காலம் முடிந்தும் தங்கிய 4 பேர் மற்றும் செல்லுபடியாகும் அனுமதி சீட்டுகள் அல்லது பயண ஆவணங்கள் இல்லாத 3 வெளிநாட்டினர் ஆகியோர் அடங்குவர் என்று அவர் கூறினார். அந்த கும்பலால் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் ஒரு காரும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலாக்கா தங்காவில் உள்ள தங்களது வீட்டில் 9 வயது மகளை உடல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு தம்பதியினர் இன்று ஆயர்க்ரோ அமர்வு நீதிமன்றத்தில் தாங்கள் குற்றமற்றவர்கள் என வாதிட்டனர். 36 வயதான லாரி ஓட்டுநரும் அவரது 35 வயதான மனைவியும் இன்று நீதிபதி ரொஹாதுல் அக்மர் அப்துல்லா முன்னிலையில் தங்கள் வாதங்களை பதிவு செய்தனர். தந்தை ஜூலை 19ஆம் தேதி குழந்தையை துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. தாய் ஜூலை 21ஆம் தேதி நடந்ததாக கூறப்படும் ஒரு சம்பவத்திற்காக இதே போன்ற குற்றச்சாட்டை எதிர்கொள்கிறார். இருவர் மீதும் குழந்தை சட்டம் 2001 பிரிவு 31(1) கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றத்திற்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அதிகபட்சமாக 50,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். நீதிபதி ரொஹாதுல் அக்மார் தந்தைக்கு 10,000 ரிங்கிட் ஜாமீனும் தாயாருக்கு 9,000 ரிங்கிட் ஜாமீனும் வழங்கியுள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் மாதம் தோறும் காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.